guys, welcome back to Krithi Vlogs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேரட் கீர் செய்ய போறோம். நல்லா டேஸ்ட் ஹெம்மியா இருக்கும். ஆனா நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டியா இருக்கும். அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு கேரட் வந்து இந்த ஊட்டி கேரட் கிடைக்கும்ல, அந்த கேரட்ல செஞ்சா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்புறமா இந்த பசங்க இதை நல்லா இந்த ஈவினிங் டைமில் இல்லைனா ஸ்வீட் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டு கேட்குற டைமில் வந்து நம்ம இது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டியாக ஹெம்மியாக இருக்கும். செஞ்சு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எடுத்தால் போதும், ஏன்னா இது நம்ம குறைன்னு அரிக்கிறோம்ல, அதனால் கொஞ்சமாக எடுத்தால் போதும். இப்போ நான் இதை வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும், ரொம்ப வேணாம். 5 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். இப்போ நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு வரேன். இப்போ இதை நான் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை அரைக்கலாம். வாங்க காமிக்கிறேன் எப்படிங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இது ஊறிடுச்சு, நம்ம போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். 10 கேரட் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது ஊறிடுச்சு, இது நம்ம அரைக்கலாம். கொஞ்சம் குறுக்குறோன்னு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம், பார்க்கலாமா? சும்மா லைட்டாக 2 பல்ஸ் மட்டும் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி தெரியுது அவங்களுக்கு வீடியோவில் தெரியுது பாருங்கள். நல்லா கொஞ்சம் ரவையாக பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி. இப்போ நம்ம ரெடி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு ஹீட் ஆன உடனே கீ ஊற்றிக்கலாம். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம கீ ஊற்றிக்கலாம். பேன் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூ, பாதாம் எடுத்துருக்கோம். இதை கீயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக வாயில் கிடைக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா தீஞ்சிடும். போதும், இவ்வளோ ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ இதுலேயே நம்ம கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு அதுவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கேரட் நான் துருவி வச்சால அந்த கேரட்டை போட்டுலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா நெய்லியே ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். நல்லா அந்த கேரட்டோடைய ரா ஸ்மெல்லாம் போகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போவே பாருங்கள், நல்லா ஸ்மெல் செம்மையாக வருது. ஸ்மெல் நல்லா வருது, நல்லா ஃப்ரை ஆகுது. ஃப்ரை ஆகட்டும், ஒரு 10 மினிட்ஸாவது ஃப்ரை ஆகும். நல்லா கீழே ஃப்ரை ஆகுனா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கீரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். காட்டுடி இது நல்லா கலரினே இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா பார்த்து கூடவே இருந்து பக்குவமாக நல்லா கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அந்த கீல ஃப்ரை ஆன டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன் ஹீட்டாக இருக்குல்ல, அதே பேனில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சி வச்ச பால் தான் இது, அதே ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருந்தோம்னா அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அந்த பாஸ்மதி ரைஸ் அரைச்சி வச்சுருந்தால அதை போட்டுக்கலாம். இது 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி வச்ச பால் தான். இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம அது போட்டுக்கலாம். இதில் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதி வருது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி, அது இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் அரிசி போட்டுக்கலாம். சரி, அரிசி போட்டால இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே நல்லா பாதி வெந்த உடனே நம்ம அந்த கேரட்டு ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அது இதில் போட்டுக்கலாம். அப்புறமா தான் சர்க்கரை போடணும், இல்லைன்னா ஸ்வீட்டு இருந்துச்சுன்னா வேகாது, கேரட் வேகாது. கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டிருக்கோம் பாருங்கள், அது வேகட்டும். பாதி வெந்த உடனே கேரட் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். பாதி வெந்த உடனே நம்ம கேரட் போட்டுக்கலாம். எல்லோரும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. நான் ஒரு 4-5 வாட்டி செஞ்சு பார்த்துருக்கேன். பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாம் இல்லையே. இப்போ இதில் கேரட் போட்டுடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பாயில் ஆனால் ரொம்ப திக்காயிடும். கேரட் கூட இப்போ நம்ம அதில் ஃப்ரை பண்ணாலும் அதில் கொஞ்சம் பாதி வெந்திருக்கும், இதுலேயும் நல்லா கொஞ்சம் பாதி வெந்துடும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போவே திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா வெந்த பிறகு அந்த நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது போட்டுக்கலாம். இப்போ போட்டோம்னா அது கொஞ்சம் சாஃப்டாகிடும், ரொம்ப சாஃப்டாகிடும். நல்லா வெந்துட்டோம். ஏலக்காய் மட்டும் இப்போ போட்டுக்கலாம். சுகர் கூட அப்புறமா போட்டுக்கலாம். நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். ஆனால் இது கண்டென்ஸ் மில்கில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெறும் பாலில் மட்டும் செஞ்சுருக்கேன். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஊற்றி செஞ்சு பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட், அதுவும் சொல்லுங்கள். தேவைப்பட்டால் இதில் பாதாம் பவுடர் கூட போட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ அது சேர்க்கலான்னு இருக்கேன். பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட பாதாம் பவுடர் தான் இருக்குது, அதனால அது போட்டுக்கிறேன். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த 5 rupees பேக்கெட், இது போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது பாதாம் பவுடர் போட்டாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. கேரட்டும் ரைஸும் பாருங்கள், ரைஸ் கூட வெந்துடுச்சு, கேரட்டும் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் சரி. அப்படி இப்போ சுகர் போட்டுக்கலாம். இப்போ சுகர் போட்டால் கரெக்டாக இருக்கும். சுகர் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ எடுத்துருக்கேன், பாதி, ஒரு பவுலில் பாதி எடுத்துருக்கேன். நான் எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க.
ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே சொல்வீங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. வீட்டில் கேரட் இருக்கும்போது நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கரெக்டாக நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக வந்துடுச்சு அந்த கன்சிஸ்டன்சி, நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அந்த நட்ஸ் போட்டுக்கலாமா? இப்போ அந்த நட்ஸ் போட்டுக்கலாம். முடிஞ்சிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஆற இன்னும் நல்லா திக்காயிடும். ஃப்ரீசரில் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம், இல்லை சுட சுட கூட சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேரட் கீர் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு.